புகழ்பெற்ற தமிழ் பழமொழிகளும் அதன் உண்மைப் பொருளும். அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அடி என்பது பகவானின் பாதம். உடன் பிறந்த அண்ணன் தம்பி உதவாவிட்டாலும் பகவானின் பாதம் பற்றியவர்களுக்கு அருளும் பொருளும் கிடைக்கும். ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். ஆடம்பரமாய் வாழும் தாய், பொறுப்பில்லாமல் போகும் தகப்பன், ஒழுக்கம் தவறும் மனைவி, துரோகம் செய்யும் உடன்பிறப்பு, பிடிவாதம் பிடிக்கும் பிள்ளை, இந்த ஐந்தும் கொண்ட எந்த குடும்பமும் முன்னுக்கு வராது. புண்பட்ட மனதை புகவிட்டு ஆற்று. மனது புண்பட்டிருக்கும் போது தமக்கு பிடித்த வேறொரு செயலில் மனதை புகவிட்டு ஆற்றிக்கொள்ள வேண்டும். காடு வா வா என்கிறது, வீடு போ போ என்கிறது. இறைவனை நினைக்க இளமையிலேயே அறிந்து கொண்டால் முதுமையில் நமது ஆத்மா இறைவனோடு இணைந்துவிடும். களவும் கற்று மற. களவு திருடுதல், கத்து பொய் சொல்லுதல், தீய பழக்கமான திருடுதல், பொய் சொல்லுதல் இவற்றை ஒருவன் தன் வாழ்நாளில் மறந்து ஒழுக்கமாக இருக்க வேண்டும். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கழு என்றொரு கோரைப்புல் வகை உண்டு. அந்த புல்லை கொண்டு பாய் பின்னும் போது கற்பூர வாசனையை உணர முடியும். அந்த பாயின் அருகில் விஷப்பூச்சிகள் நெருங்காது. அதன் மருத்துவ குணங்கள் உடல் நலனை காக்கும். இதன் உண்மை சொல் கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. பந்திக்கு முந்து படைக்குப் பிந்து. சாப்பிடுவதற்கு நம் வலது கை முந்தும்போது, அதுபோன்று போருக்கு செல்லும் அல்லது போர் புரியும் நேரத்தில் இடக்கையில் வில்லை ஏந்தி வலது கையால் பின்னோக்கி இழுத்து அம்பை எய்வோம். எவ்வளவு தூரம் பின்னோக்கி வலது கை செல்கின்றதோ அந்த அளவிற்கு அம்பு வேகமாக செல்லும். ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. நன்மை நடப்பதும் தீமை அழிவதும் பெண்ணால்தான் நிகழ்கிறது என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க. உடலில் நோயின்மை, நல்ல கல்வி, தீதற்ற செல்வம், நிறைந்த தானியம், ஒப்பற்ற அழகு, அழியா புகழ், சிறந்த பெருமை, சீரான இளமை, நுண்ணிய அறிவு, குழந்தை செல்வம், நல்ல வலிமை, மனதில் துணிவு, நீண்ட ஆயுள், எடுத்த காரியத்தில் வெற்றி, நல்ல விதி, இன்ப நுகர்ச்சி போன்ற 16 செல்வங்கள் பெற்று வளமாக வாழுங்கள் என்று பொருள். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இதன் உண்மை சொல் நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு. சந்தையில் மாட்டை வாங்க நினைப்பவர்கள் மாடு பதிக்கும் தடம் அழுத்தமாகவும் நன்றாகவும் இருந்தால்தான் அதிக பலம் வாய்ந்ததாக இருக்கும் என்கிறார்கள். இதனை அதன் ஒரு சுவட்டின் மூலமே அறிந்துவிடலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். இது போன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.